ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பல்வேறு துறை வாரியாக உள்ள வேலைவாய்ப்பு குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வனத்துறை பணியிடங்கள் வெளியாட்கள் மூலம் நிரப்புவதற்கு அனுமதி அளிச்சிருக்காங்க. டிசம்பர் 12 பத்திரிகை செய்தியில் இது குறித்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது வனத்துறையில் நில நிர்வாகம் சார்ந்த செட்டில்மெண்ட் பணியிடங்களை பிற துறை அல்லாது வெளியாட்கள் வாயிலாக நிரப்புவதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்கான அரசாணையை வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலர் பார்த்தா பிறப்பிச்சிருக்காரு. நெல்லை, கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, தேனி, திருச்சி, திண்டுக்கல், நீலகிரி, சேலம் ஆகிய மாவட்டங்களில் வன நில செட்டில்மெண்ட் பிரிவுகள் உள்ளன. இங்கு நில நிர்வாக பணிகளுக்காக சிறப்பு தாசில்தார், வரைவாளர், நில அளவை உதவியாளர், சிறப்பு வருவாய் ஆய்வாளர் உள்ளிட்ட பிரிவுகளில் மொத்தம் 89 பணியிடங்கள் உள்ள நிலையில் இவைகளில் 4 பணியிடங்களில் மட்டுமே வனத்துறை அலுவலர்கள் நியமிக்கப்படுவார்கள். மீதமுள்ள 85 பணியிடங்களுமே உங்களுக்கு சில நிர்வாகத்துறையுடன் கலந்து பேசி அயல் பணி அடிப்படையில் தற்காலிகமான பணியாளர்கள் அங்கிருந்து பெறப்படுகின்றன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நில நிர்வாக செட்டில்மெண்ட் பிரிவுகளில் உள்ள பணியிடங்கள் அனுமதி காலம் ஏற்கனவே முடிவடைந்து விட்டதால் புதிய நியமங்கள் மேற்கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த பணியிடங்கள் அனுமதி காலத்தை 2025 மார்ச் வரை நீட்டித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. வனத்துறை கோரிக்கை அடிப்படையில் இந்த உத்தரவு பிறக்கப்பட்டுள்ளது. அதே போல நில நிர்வாக செட்டில்மெண்ட் பிரிவுகளில் காலியாக உள்ள பணியிடங்களை வருவாய்த்துறை வாயிலாக அல்லது வெளியாட்கள் வாயிலாக நிரப்பவும் அரசு தற்போது அனுமதி அளித்துள்ளது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அந்தந்த மாவட்ட கலெக்டருடன் வனத்துறை அதிகாரிகள் கலந்து பேசி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணையை வெளியிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதாவது அரசாணையை பிறப்பிச்சிருக்காங்க. அந்த அரசாணையில் பார்த்தீங்கன்னா வனத்துறை சார்பில் உங்களுக்கான ஒரு வேக்கன்சி நிரப்ப போகிறாங்க. வனத்துறைனா அங்கே இருக்கிற அந்த நிலம் தொடர்பான சேவைகளுக்கான ஒரு வேக்கன்சி நிரப்ப போகிறாங்க. அதுக்கான அறிவிக்கையும் பார்த்தா அரசாணையை பிறப்பிச்சிருக்காங்க. 89 வேக்கன்சி பார்த்தா நிரப்ப போகிறாங்க. அதில் 4 வேக்கன்சி ஆல்ரெடி இருக்கிற வேக்கன்சி, மீதி 85 வேக்கன்சி கிட்ட நீங்கள் வருவாய்த்துறை மூலமாக நிரப்புங்க அப்படின்ற மாதிரி அரசாணையை தமிழக அரசு சார்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர சொல்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் இந்த ஜாப்க்கு இந்த பதவிக்கு எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம். பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ வருவாய் ஆய்வாளர், சிறப்பு தாசில்தார், அது மட்டும் இல்லாமல் அந்த நில அளவை, அந்த மாதிரி பல்வேறு வகையான வேக்கன்சி, பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் வர சொல்ல நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, அடுத்த கட்டமாக டிஎன்எஸ்டிசி தமிழக போக்குவரத்து கழகங்களையும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. 2877 வேக்கன்சி நிரப்புவதற்காக தமிழக அரசு அரசாணையை உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இது குறித்து நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அதாவது டிரைவர் கம் கண்டக்டருக்கான வேக்கன்சி நிரப்ப சொல்லி அரசாணை கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு எஸ்டிசியும், அதாவது எம்டிசியாக இருக்கட்டும், எஸ்சிடிசி, விழுப்புரம், சேலம், கோயம்புத்தூர், கும்பகோணம், மதுரை ரீஜன், திருநெல்வேலி, இந்த மாதிரி பல்வேறு ரீஜனில் கிட்டத்தட்ட 2800க்கும் மேற்பட்ட வேக்கன்சி நிரப்ப சொல்லி அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. விரைவில் அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர சொல்லி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது அடுத்த கல்வியாண்டில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட போலீஸ்க்கான வேலைவாய்ப்பு ஒரே ஆண்டில் எடுக்க போகிறோம். அதாவது ஒரே ஆண்டில் 10,000 பேர் வேலைவாய்ப்புக்கு எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் உங்களுக்கு 10,000 போலீஸ் வேக்கன்சி எடுக்க போகிறாங்க. அதில் உங்களுக்கு பார்த்தா இன்ஸ்பெக்டர் பதவியாக இருக்கலாம், எஸ்ஐயாக இருக்கலாம், இந்த மாதிரி பல பதவிகள் இருக்க போது, ஃபிங்கர் பிரிண்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பதவிகள் இருக்க போது 10,000 வேக்கன்சி ஒரே வருஷம் நிரப்ப போகிறாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா அந்த எஸ்ஐ எக்ஸாமாக இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டருக்கான எக்ஸாம், இந்த மாதிரி பல வகையான எக்ஸாம் வைக்க போகிறாங்க, கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. பிசி எக்ஸாம் எல்லாமே மீண்டும் வரப்போது அடுத்த வருஷத்துக்கு. அதை கொடுத்து பத்திரிகையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர சொல்லி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, அடுத்த கட்டமாக பட்டதாரி இடைநிலை ஆசிரியர்கள் விரைவில் பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு விரைவில் வரப்போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதியிருந்தாங்க பாருங்கள், 3000க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமைய ஆசிரியர் பணியிடங்கள் எல்லாமே எக்ஸாம் எழுதி இப்போதைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸில் இருக்குது. ஸோ நாங்கள் விரைவில் அதுக்கான வேக்கன்சி நிரப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் இன்னும் வராமல் இருக்குது. அதுவும் ப்ராசஸில் இருக்குது. விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
நுகர்வோர் நீதிமன்றம் இருக்க பாருங்கள், அங்கே இருக்க காலி பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அறிக்கை தர அரசுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தமிழகம் முழுவதும் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்கள் மற்றும் மாநில நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தில் காலி பணியிடங்களும் நுகர்வோர் நீதிமன்ற உறுப்பினர் பணியிடங்களும் நீண்ட காலமாக நிரப்பப்படாமல் உள்ளதால் ஒரு நாளிதழ செய்தியின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்காக விசாரணைக்கு எடுத்தது. இந்த வழக்கை பார்த்தா நீதிபதியில் உத்தரவு பெற்றிருக்காங்க. அந்த வகையில் தற்போது தமிழக அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலர் தாக்கல் செய்திய அறிக்கையில் 32 மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களில் சுருக்கெழுத்தர், அதாவது பார்த்தா ஷார்ட் ஹேண்டு, இளநிலை உதவியாளர், தட்டச்சர் என அனுமதிக்கப்பட்ட 230 பணியிடங்களில் 11 இளநிலை உதவியாளர்கள், 2 சுருக்கெழுத்தர் என 13 பணியிடங்கள் மட்டுமே காலியாக உள்ளது. ஸோ மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் பணியிடங்கள் எதுவும் ஒதுக்கப்படவில்லை. மாநில நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் காலியாக உள்ள இந்த பதவிகளை விரைவில் பார்த்தா நிரப்புங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக நிரப்ப தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் அந்த பதவி உங்களுக்கு எடுப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மின்சார வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்ப நீதித்துறை அனுமதி கோரப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. அதாவது பார்த்தா தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் நிறைய கொஸ்டின் எழுப்பியிருக்காங்க. அதில் என்ன பதிலளிச்சிருக்காங்கன்னா, ஸோ அது மின்வாரிக்கு தேவையான வேக்கன்சியை நாங்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட நிதித்துறையிட்ட கேட்டிருக்கோம். அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா மின்வாரியத்தில் உள்ள காலி பணியிடங்களுக்கு விரைவில் நிரப்போம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க தமிழக அரசு சார்பில் உங்களுக்கு வெளியிட்டுள்ள ஜாப் விண்ணப்பிப்பதற்கான ஒரு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புலாம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸுமே உங்களுக்கு இந்த இயர் எண்டு அல்லது அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஜாப் அப்டேட்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா ஜாப் அப்டேட்டும் சரி, எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு சேரும். ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.